25 வருஷம் காசு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 5-6 வருஷத்தை காசு கட்ட முடியாம வீடை தரையில விட்டவங்களை கூட நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் கிரேப் ஓட்டுறவரு, அவர் ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருந்தாரு. அப்புறம் இடையில நான் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, புதுசா இன்னொரு வீடு வாங்க போறேன், லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எதுக்கு உனக்கு 2 வீடு, நீ வருமானம் குறைவா தானே இருக்கு, 2 வீடு வாங்கி எப்படி கட்ட போறேன்? இல்ல நான் ஒரு வீடை சேவாய் கூட போறேன் அப்படின்னாரு. ஒரு முறை அவரை நான் சந்திக்கும் போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. அப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்ன ஆச்சு, 2 வீடு வச்சிருந்தியா, என்ன ஆச்சுன்னு. அப்ப அவரு சொன்னாரு, 2 வீடும் தாரியில போச்சு, என்னால காசு கட்ட முடியாம கஷ்டத்துல உளுந்துட்டேன். அவரு இடையில கொஞ்ச நாள் சீக்கிரம் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வருமானம் இல்லாம போச்சு, 2 வீடும் தாரையில போச்சுன்னாரு. அது இருக்கட்டும், நான் சொல்ல வர்ற விஷயம் இது சம்பந்தப்பட்டு இல்ல. உங்களுக்கு தகுதி இருந்தா வீடு வாங்குங்க. உங்களோட வருமானத்தை மட்டுமே நம்பி வீடு வாங்காதீங்க. உங்களால காசு கட்ட முடியலன்னா இன்னொரு இடத்துல இருந்து காசு எடுத்து அந்த அமௌண்ட்டை கட்டக்கூடிய ஒரு பேக்கப் காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வீடு வாங்குங்க. நீங்க சம்பாதிக்கிற 3000 வெள்ளியோ 4000 வெள்ளியோ நம்பி வீடு வாங்காதீங்க. பேங்க் ஒரு 3000 வெள்ளியில 2800 வெள்ளி கட்டணும்னா 30-35 வருஷம் நீங்க கட்டணும். இந்த 30-35 வருஷத்துல உங்க பிள்ளைங்களுக்கு சீக்கு வரலாம், உங்களுக்கு சீக்கு வரலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, காசை எங்கேயாவது பாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நிலைமையில நீங்க வெறும் அந்த 3000-4000 வெள்ளி சம்பாதிப்புல உங்களுக்கு வீடு காசை கட்ட முடியாம போச்சுன்னா அந்த வீடை பேங்க்காரவங்க எடுத்துக்குவாங்க. இதுல பேங்க்காரவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா அவங்களுக்கு நீங்க 10 வருஷம் 15 வருஷம் கட்டிட்டு வீடு எடுத்துக்கிட்டா அந்த அன்னைக்கு வீட்டோட வேல்யூ கூடியா இருக்கும். அவங்க வேற இடத்துல வித்துட்டு உங்களை ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் பேங்க் தான் லாபம். அதனால பேங்க் யாருக்கு வேணாலும் லோனு கொடுக்கும். இது ஒன்றும் எடுத்துட்டு போய் ஒளிய வைக்கிற ஜாமா கிடையாது, அப்படியே அங்கேயே இருக்கிற ஒரு வீடு. அதனால பேங்க் தகுதி இருக்கோ இல்லையோ லோனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பேங்க் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. வாங்குற நம்ம தான் யோசிக்கணும், நம்மளால 35 வருஷம் 30 வருஷம் இந்த வீடை கட்ட முடியுமான்ட்டு. ஏன் உங்களால காசை சேர்த்து வச்சு ஒரு 1.5 லட்சம் வெள்ளி 2 லட்சம் வெள்ளியை சேர்த்து வச்சு அப்ப போய் வீடு வாங்க வேண்டியதானே? அப்ப போய் ஒரு நல்ல பெரிய காசை போட்டு கொஞ்சமா கடனை எடுத்து வீடை வாங்கினீங்கன்னா விறுவிறுன்னு கட்டி முடிச்சிடலாமே. 5 காசு செலவு இல்லாம போய் 100% லோன்ல வீடை வாங்கிக்கிட்டு எப்படி உங்களால வாழ முடியும்? இன்னும் எவ்வளவு நீங்க வாழணும்? 4 பேரு நல்லா உடுத்துவாங்க, நல்ல இடத்துக்கு போவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் செய்யாம உட்காந்து நீங்க வீடு காசை மட்டுமே கட்டிக்கிட்டு வாழ முடியுமா? அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லையே. வீடு முக்கியம்தான், நான் உங்களை வாங்காதீங்கன்னு சொல்லல. வீடு வாங்குறதுக்கு முன்னுக்கு அந்த காசை கட்டக்கூடிய தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு எப்படி பணம் செய்யறதுன்னு சிந்திங்க. பணத்தை வச்சு கொண்டு போய் எதுலயாவது போட்டுட்டு அதுக்கு மாசம் காசு கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும், மாட்டிக்குவீங்க. சிந்திப்போம், செயல்படுவோம்.